வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது எப்படி ஷாமன் வேலெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷாமன் வேலெட்டுங்கிறது எக்ஸ்ஆர்பியை ஸ்டோர் பண்ணி வைக்கிருக்க ஒரு நான் கஸ்டோடியல் டிஜிட்டல் வேலெட், டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் வேலெட். இதில் நீங்கள் எக்ஸ்ஆர்பி ரிலேட்டட் டோக்கன்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். லைக் ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் மாதிரி எல்லா பிளாக்செயின் காயினையும் நம்ம பண்ண முடியாது. எக்ஸ்ஆர்பி பிளாக்செயின் காயின்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். இது எக்ஸ்ஆர்பி லேப் மூலமாக அவங்க க்ரியேட் பண்ண ஓன் வேலெட். ஓகே, இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் 4.1 ரேட்டிங்கில் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ப்ளே ஸ்டோரில் 4.6 ரேட்டிங்கில் இருக்குது. ஓகே, நியரஸ்ட்டாக ஒரு 5 லட்சம் பேர் இதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இந்த ஆப்பை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கூட நான் ப்ளே ஸ்டோர் ஆப் லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ரைட்டுங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் நீங்கள் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ரைட்டுங்களா? ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜ் வந்த உடனே நீங்கள் செட் பண்ண வேண்டியது ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே லெட்ஸ் கோ கொடுத்த உடனே என்ன வரும்னா, ஓகே லெட்ஸ் கோ கொடுத்த உடனே நீங்கள் ஒரு 4 டிஜிட் 6 டிஜிட் பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் 2 தடவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு 6 டிஜிட் பின் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணுறீங்களா இல்லை ஓல்டு யூஸரான்னு கேட்கும். நியூவாக க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம மேலே கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கும் கிரியேட் நியூ வேலெட்னு இருக்கும். எக்ஸைட்டிங் வேலெட்னா நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க. உங்களுடைய சீக்ரெட் பேஸ், உங்களுடைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய வேலெட்டை திரும்பி ரெக்கவர் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இது ப்ளூ கலரில் இருக்கிற க்ரியேட் நியூ வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இருக்கல நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஏலேருந்து ஹச் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீ இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ மற்ற ட்ரஸ்ட் வேலெட் மெட்டாமாஸ்க்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கீ இருக்கும். ஏலேருந்து ஒரு ஹச் வரைக்கும் 12 கீ இருக்கும்னா, ஒன்றுனா ட்ரீ, 2னா காரு, 3னா எலிஃபெண்ட்டு, 4னா பைக்கு, ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த கீ நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். அதில் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகிறப்பே கேட்கும். ஏழு என்ன இருந்துச்சு, சீல் என்ன இருந்துச்சுன்னு கேட்கும்ல. இதில் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ ஏலேருந்து ஹச் வரைக்கும் ஏன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். 6 டிஜிட் நம்பர் இருப்போம். ஒரு 1 லட்சம்னு வச்சுக்குவோம். பியில் ஒரு நம்பர் இருக்கும் 8 லட்சம்னு வச்சுக்குவோம். அப்படி இன்னும் ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ஏல கிளிக் பண்ணி இருக்கும். அதை நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிக்கு போயிடும். அடுத்து சி நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிக்கு போயிடும். இப்படி ஹச் வரைக்கும் இருக்க 8 நம்பரையுமே நீங்கள் 8 ABCDEFGH இந்த 8 இதையும் 8 இங்கே லெட்டர்ஸ்க்கும் 8 நம்பர் இருக்கும். ரைட்டுங்களா? 8 கீ இருக்கும். 6 டிஜிட் கீ இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பாருங்கள் 8வது கீ வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பாருங்கள், கீழே டன் அப்படின்னு கொடுக்கணும். டன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் கேட்கும். நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சிங்களா ஏலேருந்து ஹச் வரைக்கும் ஒவ்வொரு கீயாக கேட்கும். ஏ கீ என்ன, ஏவோட 6 டிஜிட் கீ அடிக்கணும். அடுத்து பியோட 6 டிஜிட் கீ அடிக்கணும். சியோட 6 டிஜிட் கீ, இப்படி ஹச்சோட 6 டிஜிட் கீ வரைக்கும் நீங்கள் அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஏவோட கீ என்னென்னு அடிக்கணும், பி கீ அடிக்கணும், சி கீ அடிக்கணும். கடைசியில் ஹச் கீ என்னென்னு கேட்கும். ஹச் வரைக்கும் அடித்து முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் தான் வரும். ரைட்டுங்களா? ஹச்சோட கீ என்னென்னு கேட்கும். கீ என்னென்னு அடித்து முடிச்சது சப்மிட் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். கிரேட் அப்படின்னு வந்துடும். அப்புறமேட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது கீழே அதே மாதிரி நெக்ஸ்ட் திருப்பினோட கொடுக்கணும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். சரியா? கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் உடனே கீழே இருக்க ப்ளூ கலரில் எஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்த உடனே உங்களுக்கு
ஸ்டாண்டர்டாக இல்லை வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸ்டாண்டர்ட்னு செலக்ட் பண்ண அப்படியே விட்டுட்டுருங்க, ஒன்றும் பண்ண வேணாம். கொடுத்துட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்த உடனே வந்து ஒரு நேம் கொடுக்க சொல்லும் இந்த வேலெட்டுக்கு. நீங்களே வந்து ஓனாக ஒரு நேம் கொடுக்கலாம், ரைட்டுங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் வந்து என்னுடைய சேனல் நேம் வாங்க கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட் நம்ம கீழே ப்ளூ கலரில் நெக்ஸ்ட்டு திருப்பி நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோன்னே உங்களுக்கு வேலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான், ரைட்டுங்களா? ஒன்றும் இது இல்லை. நம்ம ப்ளே ஸ்டோர் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு நியூ வேலெட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. ஒரு ஏலேருந்து ஹச் வரைக்கும் ஒரு 8 கீ இருக்கும், 6 டிஜிட் கீ இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏலேருந்து ஹச் வரைக்கும் இப்போ நீங்கள் நோட் பண்ண கீ வந்து திருப்பி டைப் பண்ண சொல்லுவோம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் டைப் பண்ண முடியும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலெட்டை க்ரியேட் பண்ணிடலாம் ஃப்ரீயாகவே. இப்போ மற்ற வேலெட்டுக்கு இந்த வேலெட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற வேலெட்டை வெறும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து 6 டிஜிட் நம்பர் இருக்குது, ஏலேருந்து ஹச் வரைக்குமே. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி மற்ற வேலெட்டுக்கு இந்த வேலெட்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் மற்ற வேலெட்டுகள் நம்ம டீசென்ட்ரலைஸ்ட் வேலெட்டில் எல்லா பிளாக்செயின் காயினும் நம்ம சேவ் பண்ண முடியும். இந்த பிளாக்செயின் காயினில் வந்து இதில் XRP பிளாக்செயின் காயினை மட்டும்தான், டோக்கன் மட்டும் தான் நம்ம சேவ் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு செகண்டுக்கு 7000 டிரான்சாக்ஷன் வந்து ஹை ஸ்பீடாக நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ஸாக தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5 செகண்டில் உங்களுடைய XRP டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேவா? நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் XRP காயினை எப்படி வந்து உள்ளே கொண்டு வர்றது, எப்படி வெளியே எடுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் XRP வேலெட்டை ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேலெட் டவுன்லோட் பண்ணுறதே நிறைய ப்ராப்ளம் வரும், பார்த்திங்களா? அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏலேருந்து ஹச் வரைக்கும் அந்த கீ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீ இருந்தால் தான் உங்கள் செல்லு டேமேஜ் ஆனாலோ இல்லை நீங்கள் தெரியாமல் வேலெட்டை அன்இன்ஸ்டால் பண்ணாலோ ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த கீ தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பீரோ சாவி மாதிரி, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி, சரிங்களா? நீங்கள் அந்த கீ மறந்துட்டு வச்சு தொலைச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களால் இந்த வேலெட்டை யூஸ் பண்ண முடியாது, ரைட்டுங்களா? இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டு தான், ஃபார் ஒன்லி இன் XRP காயின்காக மட்டுமே. XRP பிளாக் செயினில் XRP காயின்காக மட்டுமே கிரியேட் பண்ண வேலெட், ரைட்டுங்களா? தேங்க்யூ.